உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இங்கே பாருங்கள், காவேரி வந்து விஜயோட கையை பிடிச்சி பயங்கரமாக கடிச்சிட்டு இருக்காங்க. அவர் வலி தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த சைடு வந்து குமரனும் வந்துட்டு விஜய் காவேரி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இது என்ன அடுத்து வரப்போகிற ப்ரமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கெஸ் தான். என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வர போயிட்டுருக்க அந்த இதில் வந்துட்டு கங்கா வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நமக்கு வந்து குழந்தை என்ன ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது யாருக்காவது தான் அந்த மாதிரி இருக்கும், ஏன் உனக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ யாருக்காவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அப்போ ஏன் எனக்கு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, காவேரிக்கு தான் பயமாக இருக்குது, எனக்கு அவள் கர்ப்பமாக இருக்கான்னு தெரியாமல் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தா, முதல்ல அவளை தான் போய் ஸ்கேன் பார்க்கணும், குழந்தை நல்லபடியாக இருக்கணும், நான் கோயிலுக்கு வேறு சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே அவங்களுக்கு கோவம் வந்தது. நான் வந்து இவ்வளோ கவலைப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன், ஏன் வேணா விஜய் என்ன சொந்தக்காரனை கல்யாணம் பண்ணியிருக்கா, நான் தானே இப்படி அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு பயந்துட்டு இருக்கேன், அம்மா என்ன நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுது, நம்ம குழந்தைக்குன்னு சொல்கிற நீ இது விஜய் காவேரி குழந்தைக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் ரூமில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ குமரன் வாண்டடாக அவரே மாட்டிக்குவார், போய் வாயை கொடுத்துட்டு எதுக்கு இவ இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவராக போய் பேச்சு கொடுத்து தான் திட்டு வாங்கிட்டு வருவார். ஸோ போயிட்டு கங்கா கங்கா அப்படின்னு 2 வாட்டி கூப்பிடுவார். அவங்க எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டு தானாக பேசிகிட்டு இருப்பாங்க. கங்கா ஒன்றை அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குங்க இப்போ மடிச்சு வச்ச துணியெல்லாம் கழிச்சு போட்டிங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒன்றும் கழிச்செல்லாம் போடல, நீ மடிக்காமல் வச்சுருந்தேன், நான் தான் மடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போயுமே அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு திங்கிங்லேயே இருப்பாங்க. என்ன எப்போ பாரு ஏதாவது ஒரு யோசனையிலே இருக்கீங்க என்ன அப்படிங்கும்போது, என்ன காவேரியை மட்டும்தான் அவங்க பெற்றாங்களா, என்ன குப்பத்தொட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் என் குழந்தைய பற்றி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட அவருக்கு புரியாத மாதிரியே சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஆக்சுவலி எதுவுமே புரியாது. என்ன கங்கா பேசுகிற, இப்போ நான் அதுக்கு ஊன்னு சொல்லணுமா ஊஹுன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லுவார். ஊன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க ஒன்று சொல்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ என்ன நான் கதையாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பார். ஸோ இதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம கொஞ்சம் நேரம் வெளியிலவாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோரை திறந்துட்டு வெளில வருவாங்க. ஸோ வெளியில் வந்தால் அங்கே வந்துட்டு விஜய் காவேரி போர்ஷனுக்கு வெளியில் வந்து அவங்க எப்பயுமே அங்கே உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து ஜாலியாக அவர் விஜய் வந்து காவேரியோட தோல் மேலே கையை போட்டுட்டு ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதை அவங்க திறந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இதை வேற பார்க்கணுமா, இதை பார்க்குறதுக்கு அதுக்கு நம்ம அவரையே போய் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரூம்குள்ளே போயிடுவாங்க. ஸோ உள்ளே போனோடனே பார்த்தா குமரன் பார்ப்பார், ஆஹா திரும்ப வராலே, இப்போ இவகிட்ட பேசலாமா பேச வேணாமா, பேசினாலும் தப்பு பேசலைனாலும் தப்பு, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு, இங்கே இருக்கிறதுக்கு நம்மளாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வர போகிறாரு. அங்கே விஜயும் காவேரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவரும் போய் உட்காந்து பேசும்போது தான், என்ன பிரதர் தூங்கலையா அப்படின்னு எதுவும் கேட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறா அப்படிலாம் சொல்லி, என்ன அப்புறம் பண்ணுறது பிரதர், ஒய்ஃப்னாலே இப்படி தான் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு காவேரியும் சேர்த்து விஜய் ஏதாவது கிண்டலாக சொல்ல போகிறாரு. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு இவங்க கொஞ்சம் ஜாலியாக அப்படியே விஜயோட கையை கடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் எப்போயுமே வந்துட்டு அந்த ஃபைட் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களுக்குள்ளார வந்து அந்த சின்ன சின்ன அந்த சீண்டல்கள், அந்த லவ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கக்கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது செல்லமாக அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ குழந்தைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக ஒரு சைடு போனாலும், இந்த மாதிரி விஜய் காவேரி அப்பப்போ குட்டி குட்டியாக கொஞ்சம் ஹாப்பியாக பார்க்குறதுக்கு நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கா. ஸோ இதை பற்றின மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.